ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் சார். பெண்களுடைய மதிப்பு, பெண்களுடைய பெருமைகளை பேசுகிற மாதிரி ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தோம் சார். அதை பார்த்துட்டு நிறைய ஆண்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னங்க சார் நீங்கள் எப்போ பார் வந்து பெண்களையே உயர்வாக பேசிகிட்டு இருக்கீங்க, பெண்களுக்கு பற்றின விஷயங்களே சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எதுவும் இல்லையா, எங்களுடைய பெருமைகளை எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையா சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதனால் ஓகே, அவங்களுக்கு நம்ம குறை வைக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ஆண்களுடைய மதிப்புகளையும் பெருமைகளையும் பேசுகிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க சார். கண்டிப்பாக ஆண்மகனை நம்ம பெண்களை பற்றி உயர்வாக பேசணும், பெண்களை பற்றி இருக்கிறது ப்ராக்டிக்கலாக பேசணும். அதுதான் உண்மையை ஒழிய அதுக்காக அந்த இடத்துல எங்கேயுமே ஆண்களை நம்ம குறைச்சி சொல்லலை. ஆண்களை பற்றி பேசலையே ஒழிய குறைச்சி சொல்லலை. இப்போ பேசுகிறோம் பேருங்க, இப்போ சொல்ல போகிறோம், இப்போ கேளுங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்டில் யாரை சொல்ல போகிறோமோ அவங்கள பற்றி பேசுகிறோம், அவங்கள பற்றி சொல்லணும். ஆண்கள் ஒரு வீட்டில் பிறந்து, இப்போ பெண்கள் ஒரு வீட்டுக்கு பிறந்து இப்படி எடுத்துக்கிறோம். ஒரு வீட்டு பெண் குழந்தை முதல் குழந்தை பிறந்தா நாம் என்ன சொல்கிறோம்? மகாலட்சுமி பிறந்துட்டாங்க. ஆண் குழந்தை பிறந்தா இது வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லலை. ஆனால் சொல்லியிருக்கோம், வாரிசுன்னு சொல்லிப்போம். ஆமாம். ஆண் குழந்தைனாவே பார்த்தீங்கன்னாக்கா கிராம பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வாரிசு, அதுக்கு பேரே வாரிசு தான். பெண் குழந்தையே மகாலட்சுமி சொன்னால் ஆண் குழந்தைய வாரிசுன்னு சொல்கிறோம். அது வெறும் வாரிசு மட்டும் இல்லை. அந்த வீட்டுக்கு அந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு அதுதான் குலதெய்வம். ஒரு ஆண் குழந்தை ஒரு குடும்பத்தோடைய குலதெய்வம். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? அதுதான் ஒரு வீட்டில் ஆண் குழந்தை பிறக்குதுன்னு சொன்னாக்காவே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாழ்க்கை. சில வீட்டுக்கு அந்த வாழ்க்கை அந்த அந்த குழந்தை பிறக்கும்போது குலதெய்வம் மாதிரி எங்கள் வீட்டை நீ காப்பாற்றுற அப்படின்னு சொல்கிறது உண்டு. எல்லாரும் சொல்லலை, சிலர் வீட்டில். இன்னும் சில வீட்டில் எங்கள் வீட்டுக்கு நீ தான் என் தெய்வம் மாதிரி இருந்த. எப்போனாக்கா அந்த வீட்டில் அந்த 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 வீட்டை டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு பாரு அந்த குழந்தை, அந்த வீட்டுக்கெல்லாம் அதான் பொருந்தும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போல்லாம் எல்லார் வீட்டுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை தான் பிறக்குது. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பேர் 6 பேர் 8 பேர் 10 பேர் 12 பேர்லாம் இருப்பாங்க. இதில் இன்னும் சில பேர்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 5 பெண் குழந்தை இருக்கும், ஒரே ஒரு பையன் இருக்கும். அந்த பையன் அந்த 5 பெண்களுக்கும் திருமணம் பண்ணிட்டு கடைசியாக இருக்கணும். அந்த மகன் முதல் மகனாகவும் இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், இல்லை இடையில இருக்கலாம், இல்லைன்னா கடைசியாக கூட இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். 5 பேர் திருமணம் பண்ணிட்டு அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லலாம்? இப்போ அவர் வீட்டுடைய பாரத்தை தாங்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போது அது இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் சொல்லலாம். அதுக்காக குலதெய்வம் சொல்லுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் சில வீட்டில் அது சொல்வது உண்டு. அவங்களே எங்கள் வீட்டில் குலதெய்வம் மாதிரி என் பையன் இருக்கிறான், அந்த தாய் தான் சொல்லணும். அவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா அதை அந்த இடத்துல வச்சு அவங்க பார்க்குறாங்க. நாம் இப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும். ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது, யாரோ XRY ABCD வாட்டர் ஏதோ ஒன்று இருக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பணம்னு ஒன்று இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். எல்லா அரேஞ்செல்லாம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வர்றாரு, என்ன வேணும்? பணம் தானே என்ன அப்படின்னு அந்த திருமணத்துக்கு உண்டான பணத்தை கொடுக்குறாரு. அவர் என்னவா கண்ணில் தெரிவார்னு நினைக்கிறீங்க? கடவுளாக தான் தெரிவார். தான் யாரோ ஒரு காசை கொடுத்துட்டு போனால் கடவுளாக தெரிய போகும்போது அவர் வீட்டு குலதெய்வமாக இருக்காது, அது குலதெய்வம் தான். நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி ஏன் அப்படின்னாக்கா அதான் இப்போ ஒன்று சொன்ன இல்லைங்களா, அந்த வீடு அந்த குலதெய்வமாக இருக்கும்போதுக்கு அதுக்கு காரணம் இருக்குது. உண்மையான காரணம் இப்போ சொல்ல போகிறேன். ஏன் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா அது குறிப்பாக எஸ்பெஷலி அந்த வீட்டுக்கு ஒரு வீட்டில் நான் இப்போதைக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு உள்ளதை சொல்லிட்டேன். 5 பெண் பிள்ளை 6 பெண் பிள்ளை ஒரே ஒரு பையன், இல்லைங்க 10 பேருக்கு 3 பையன் பிள்ளை இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஏன் சொல்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு வீட்டில் தலைமகனாக ஒரு ஆண் மகன் இருந்தால் அந்த வீட்டில் அந்த ஆண்மகனுக்கு இதற்கு முன்னாடி ஜெனட்டிக் முன்னோர்கள் செஞ்ச பாவமும் சாவமும் அந்த பையன் மேலே இறங்கிடும்.
நிறைய பேர் அனுபவிக்கிறது உண்டு சார். நிறைய குடும்பங்களில் வந்து 35, 36 ஆன பசங்கள் கூட கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு போய் ஒரு ஜோதிடரை வந்து பார்த்தாங்கனாலே முதல்ல சொல்கிற ஒரு விஷயம் முன்னோர்களுடைய கர்மா, முன்னோர்களுடைய பாவம் அப்படின்னு. அதுதான் சொல்ல வந்தேன். அது யார் தலைமகனோ அவர் அவர் மேலே அது இறங்கிடும். ம் ஆண் மகனாக இருந்தால் பெண்ணுக்கு கிடையாது. ம் அதில் கூட பெண்களுக்கு சலுகை உண்டு. அங்கே கூட பெண்களுக்கு சலுகை உண்டு. இல்லை, கடவுளுடைய படைப்பில் ம் நிறைய விளையாட்டுகள், நிறைய சமாச்சாரங்கள் நிறைய ஒளிஞ்சிருக்கு, நிறைய நமக்கு தெரியறதுக்கு இல்லாமலே இருந்திருக்கு. ம் நம்மளோட இந்த யூடியூப்புக்கு போகும்போது ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யூடியூப்னு வந்ததுக்கப்புறம் நிறைய ரகசியங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் படைக்கப்பட்டு எல்லாத்துக்கும் தெரியப்பட்டு வந்துருச்சு. நானே இப்போ 40 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கிறாங்க, டிவியில் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ம் இவ்வளோ சீக்கிரட்டு இவ்வளோ விஷயம், யாரும் உண்மைலாம் பேசுனேன், இப்பயும் உண்மை பேசுனேன். ஆனால் சீக்கிரட்டு சொல்லாமல் இருந்தேன். யூடியூப் வந்ததுக்கப்புறம் நிறைய சீக்கிரட்டு சீக்கிரட்டை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. நான் தான் சொல்லுவேன், சார் நியூமராலஜி பற்றி அப்படியே எல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டீங்க. நான் புக்கே எழுதியிருக்கேன், ராஜாஸ் நியூமராலஜி ஒரு புக்கு, அதில் எல்லா உண்மையும் எழுதிட்டு இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த நம்பர் பேர் வைங்கன்னு சொல்லியாச்சு. உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் என்ன நம்பரில் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படியே உண்மையை சொல்லிட்டீங்க. அதான் சொல்கிறேன், உண்மையை தான் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சூழ்ச்சிக்கும் அப்படிலாம் இருக்கு இல்லையா, ரகசியங்கள், அது இப்போவும் என் கையில் தான் இருக்குது. அதை கொடுக்கக்கூடாதுல்ல, கொடுக்க முடியாது. அது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையே தீர்மானிக்கிறது முழுசாக அந்த புத்தகங்களில். அது ஃபஸ்ட் எய்டு. ஃபஸ்ட் எய்டு வேறு, ட்ரீட்மெண்ட்டு வேறு. அந்த ராஜா நியூமராலஜி ஃபஸ்ட் எய்டு தான். ம் ஃபஸ்ட் எய்டும் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான், ஆனால் முழு ட்ரீட்மெண்ட்டு இல்லை. அது மாதிரி தான். அப்போது ஒரு தலைமகனுக்கிட்டுக்கு அவர் மேலே இறங்கிடும், தலையில் எல்லாமே இறங்கிடும். தலையில் இறங்கிட்டு அவ்வளோ பாரத்தையும் அவர் தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு. ம் அவர் தானாக நடக்காமல் வீட்டினுடைய சுமையும் சுமந்து கொண்டு நடக்கும் போகும்போது அவர் ஏன் குலதெய்வமாக இருக்கக்கூடாது? கண்டிப்பாக இருக்கலாம். இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் ஆண்களுக்கு உண்டு. ஏன்னா முன்னோர்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் ஒரு மனிதன் வாங்கி கொள்கிறான் அப்படின்னாக்கா ஏன் இருக்கக்கூடாது? காரணம் கேட்டிங்களா, இதுதான் காரணம். அதனால் வந்துட்டு ஆண் மகன்களுக்கு அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் பயப்பட வேண்டியதாக இருக்க. சில ஆண் மகன் தலைமகனாக இருந்தால் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இறைவனின் கோட்பாடுக்குள் விதிக்கப்பட்ட விஷயங்கள் அது. ஓகே. அதை உங்ககிட்ட சொல்லப்பட்டது. ம் நான் சொன்னதுனால தான் அது நடக்குதெல்லாம் இல்லை, அது நடந்துக்கிட்டு இருக்குது காலகாலமாக. அது இப்போ இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்குமே வந்து சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாளாக ஏன் நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்குலாம் இதனால தான் நடக்குதுன்ற ஒரு புரிதல் வந்திருக்கும் சார். பட் இதை வந்து சரி செய்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா சார் ஃபார்மேட்டில்? அதுதான் அடுத்த கேள்வி. இதுக்கு சரி செய்ய முடியுமா? இதுக்கு வழிமுறை இருக்கா? அதுதான். இப்போ நான் சொன்னது வந்து முன்னோர்களுடைய சாபமும் பாவமும் கர்மாக்களும். அந்த சாபம் பாவம்னா அடுத்து அது பேர் கர்மா தான். அதுக்கு கர்மாங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டோம். அவர்கள் தலையில் இறங்கி இருக்கிறதுனால அதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்களா? சில பேர் கல்யாணம் பண்ணாமலே இருப்பாங்க. இல்லைங்க, கல்யாணம்லாம் பண்ணிட்டாங்க, பிரச்சனை வந்து போயிடுச்சு, லைஃபு வாழ விடலை, அதெல்லாம் நடக்குதா? நடந்திருக்கும். ஏன்? இதுதான். இதுக்கு தீர்வு இருக்கா? அதான் கேட்டீங்க. இதுக்கு சொல்யூஷன் இருக்கா? ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இறைவனை பிடிச்சிக்கிறீங்க, அவர் மூலியமாக தான் அதெல்லாம் தீர்க்க முடியும். ஏன்னா அந்த சாபமும் பாவமும் அந்த கர்மக்களும் என்ன மாதிரி பாவமும் சாபமும் வந்திருக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃபு. அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்குண்டான சொல்யூஷன் என்னவோ அதை கொடுத்தா தான் அதுக்கு போகும். இருக்கானா இருக்குது. அதுக்கு ஒரே வழி எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, இந்த சாபம் பாவம் இந்த கர்மங்களும் போக்கக்கூடிய ஒரே இடம் சிவன் தான். அவர் மூலியமாக தான் அது போக்க முடியும். மற்ற கடவுளுக்கெல்லாம் அந்த சக்தியெல்லாம் இல்லையா? அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் சாட்சாத்து இவரால் மட்டும்தான் முழுசாக அதை செய்ய முடியும். இவர்கிட்ட தான் ஈஸியாக அது வந்து ஸ்மாஷே ஆயிரும். அதை மாற்றக்கூடிய சக்தி அவருக்கு தான் இருக்குது. அதில் உங்ககிட்ட இருந்து திருப்பி மாற்றி பரட்டி போடுவார். இல்லைனாக்கா சில பேருக்கு, எல்லாத்துக்கும் இல்லை, சில பேருக்கு ரொம்ப அதாவது தாங்கவே முடியல, அன்டாலரபுளாக இருக்கும், முடியவே முடியல, தாங்குற அளவுக்கு கொடுப்பாரு. மொத்தத்தையும் போய்க்கிடுவாரா? அது அவருக்கு தான் தெரியாது. அது ஒன்று இருக்குது. ஏன்னா தாங்கக்கூடிய இப்போ வலி கூட நம்ம உடம்புல தாங்கக்கூடிய வலி இருந்தாக்கா வலின்னு அதுக்கு பேரே கிடையாது. அதான் நம்ம தாங்கிட்டோமே. தாங்க முடியாமல் இருக்கும்போது தான் வலி. அதே தான் பிரச்சனைகளும் அதே தான். அந்த கர்மாக்களுடைய தாக்கமும் தாங்குற போல இருந்தால் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம பாட்டு ரொட்டீனாக நம்ம லைஃபை வந்து ரன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும்.
அதெல்லாம் லைஃப்னா இருக்குங்க அப்படின்னு போயிடுவோம். ஒன்றுமே எது செஞ்சாலும் முடியல அப்படின்னு சொல்லும் போகும்போது முழுசாக ஃபுல்லாக வந்து இறங்கிருச்சுன்னு அர்த்தம். எல்லாமும் பாவம் சாவம் மொத்தம் உள்ளே இறங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்போ சிவன் கோயிலுக்கு அதான் நீங்கள் கேட்ட மாதிரி அது சொல்யூஷன் கொஞ்சம் வேணும்னு கேட்டீங்க. அதான் சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக அட் எனி காஸ்ட்டு அந்த சிவன் கோயிலே ரொம்ப பிரதிஷ்டப்பட்டதில் போடும். அந்த மாதிரி நல்ல எல்லா கோயிலும் சிவன் கோயில் பவர்ஃபுல் தான். அதுலேயும் ரொம்ப அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா அது எதுக்காக சில ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஒரு சக்தியை கொடுத்துருப்பார். சிவன் கோயிலுங்கிறது எந்த சிவன் கோயில் போனாலும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் சில பேர் அதில் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அப்போ இப்போ இருதயேஸ்வரன் அப்படின்னு திருமலை செல்லுன்னு ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில் தான். அங்கே போனால் என்னங்க இதய சம்மந்தப்பட்டவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, அங்கே போயிட்டு வந்துட்டாக்கா அது வராது, மேற்கொண்டு தாக்காது. அதான் அதுக்கு அர்த்தம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஒரு இருக்குது. அது மாதிரி அதில் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற கோயிலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து அங்கே போய்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கம் உங்களை தாக்காது. அவரால் மட்டும்தான் அது முடியும். அங்கே போய்கிட்டே வந்து அதனுடைய குறைய 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 உங்களுக்கு இன்க்ரீஸ், மற்ற லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். அது குறையும் போது இது லைஃப் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ முடியும். இல்லைன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ முடியாது. யார் மூலமாக சாபம் உள்ளே வந்துருச்சோ, யார் மூலயமா பாவம் உள்ளே வந்துருச்சோ, எந்த மூலயமா கர்மம் வந்ததோ அவங்க லைஃப்பை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ முடியாது. அது உங்களை விட்டு நவந்துருச்சுன்னா உங்கள் லைஃப் உங்கள்கிட்ட வந்துடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ பெரிய ஆண்மகனுக்கு நல்லா சொன்னீங்க ஆண்மகனை, ஆனால் கடைசியில் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் சொல்கிறீங்களா இல்லை, பிரச்சனையை களையிறதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கோம்ல சார். அதுதான் கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ முதல்ல அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து குலதெய்வத்தை ஒப்பிட்டுட்டு குலதெய்வம் நல்லா தான் சொன்னீங்க, ஆனால் நாங்கள் வர்ற அவஸ்தை அது எதனாலங்கிறது இப்போ சொல்கிறோம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லப்பட்டது. கண்டிப்பாக களையப்படுறதுக்கு உண்டான வழிமுறை சொல்லப்பட்டது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு உண்டான தாக்கம்லாம் உங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு கெட்டிமாக அவர் முடிச்சுக்கிறங்க, எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக சார். இதை பார்க்கக்கூடிய ஆண்களுடைய மனசெல்லாம் லேசான ஒரு ஃபீல் இப்போ வந்திருக்கும். அப்பா நம்ம தாங்கிட்டு இருக்கிற பாரத்தை எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தராவது இருக்கிறாங்களே அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதோடு சேர்த்து வந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த கர்மா, அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.